தமிழ்நாட்டில் சுகர் ஃபேக்டரியே கிடையாது. அப்ப ஜப்பானீஸ் தான் எக்ஸ்பர்ட்ஸ். 10 சுகர் ஃபேக்டரி ஓபன் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டார். ஜப்பானீஸ்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க. அப்ப கன்னிமேரா ஹோட்டல் தான் ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் நடக்கும்போது ஆர் வெங்கட்ராமனோட 10 ஃபேக்டரிக்கு கையெழுத்து போட்டாச்சு. அப்ப காமராஜர் கேட்கறாங்க, எங்க ஜப்பானீஸ் கவர்மெண்டே சாங்ஷன் பண்ணிருக்காங்க, 10% we can give to anybody. இதை உங்க காமராஜர் எடுத்துக்கலாம், காங்கிரஸ் எடுத்துக்கலாம், நீ எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் we give 10% for factory. நான் எங்க தலைவரை கேட்டு சொல்றேன்னு ஆர் வெங்கட்ராமன் நேர திருமலப்பிள்ளை ரோடுக்கு காமராஜ் வீட்டுக்கு வந்துட்டார். கேட்கிறார். அவர் கேட்கிறார், வெங்கட்ராமன் 10 ஃபேக்டரினா 100% தருவாங்களா? ஆமா, ஒரு ஃபேக்டரிக்கு 10% 100% கொடுப்பாங்க. உடனே சொல்றாரு, அப்ப ஒண்ணு பண்ணு, இன்னொரு ஃபேக்டரி போட சொல்லிடுவாங்களே அப்படின்னு. மோகனூர் சுகர் ஃபேக்டரி இன்னைக்கு 12% சுகர் கிரஷிங் நடக்கக்கூடிய மேஜர் சுகர் ஃபேக்டரி மோகனூர். அந்த நாமக்கல் பெல்ட்டையே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகிற சுகர் ஃபேக்டரி இந்த ஃபேக்டரி தான். அதாவது இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம், அரசுக்கு வழங்கிய லஞ்ச பணத்தில் கட்டப்பட்ட ஒரு தொழிற்சாலை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அரசு தனக்கு கிடைத்த லஞ்ச பணத்தை மக்களுக்காக செலவிட்டது, அதன் அடிப்படையில் அந்த தொழிற்சாலை கட்டப்பட்டது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு சமீபத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, சமீபத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசியல்வாதிகள் மீது முன்வைக்கப்படுகின்றது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு விவசாய நிலங்களை அவர்களுக்கு அளிப்பது, தேவையில்லாத இடங்களில் தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பளிப்பது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. இந்த சூழலில் நீங்கள் சுட்டிக்காட்டிய விஷயம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றே நான் கருதுகிறேன்.